டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன் வெர்பும் வெர்பு ஃப்ரேஸும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக தான் அந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப்ஸை வந்து நேற்று உங்களே மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க, எது வெர்பு எது ஃப்ரேஸ் வெர்பு அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வெர்ப் அப்படின்னா என்னென்னா, ஒரு வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா, சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, குதிக்கிறது, நிற்கிறது, நம்ம வந்து என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் வந்து வெர்பு. வெர்புனா என்ன? நிற்கிறது, பார்க்குறது, தூங்குறது, சாப்பிட்றது. இப்போ ஒரு அனிமல்ஸ் வந்து தூங்குறது, நடக்கிறது, ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை கொல்றது, இது எல்லாமே வந்து வெர்பு தான். அப்போ வெர்பு ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நேற்று வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ் எழுதி போட்டேன். அதை நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடமாக பண்ணிக்கோங்க. வாங்க படிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து ராமு ஈட்ஸ் எ கேக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸாமில் என்ன கேட்பாங்க ரிகார்டிங் 9th 10th ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, எது வெர்பு, எது சப்ஜெக்டு, எது ஆப்ஜெக்டு, எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டு, இது எல்லாமே சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து வரும். அப்போ எது வெர்பு அப்படின்னு எப்படி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எதையுமே வந்து ஒரே தடவை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விஷயத்த பல தடவை ஞாபகம் வச்சுக்கூடாது. அப்போ ஒரே தடவை வெர்பு அப்படின்னு என்னன்னா, செயல்கள், நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது, இது மாதிரி என்ன நம்ம செயல்கள் செய்கிறோமோ அதுதான் வந்து வெர்பு. அந்த வெர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும். எதில் வந்தாலும் அதை வந்து வெர்பு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இப்போ பார்க்கலாம். இப்போ ராமு ஈட்ஸ் ஏ கேக்குன்னு கொடுத்துருக்கோம். ராமு அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை, இது நேற்று உங்களுக்கு நான் நடத்திட்டேன். ஈட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு. ராமு வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யறானோ அதுதான் வந்து வெர்பு. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரே கீவேர்டு உங்களுக்கு சொல்லியாச்சு. சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யறானோ அதுதான் வந்து வெர்பு. அப்போ ராமு என்ன செய்யறான்? சாப்பிட்றான். அப்போ இதில் வெர்பு அண்டர்லைன் பண்ண சொன்னால் ஈட்ஸ் அப்படிங்கிறத வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஈட், ஏட், ஈட்டன், இது வந்து V1 V2 V3 என்னது? ஈட், ஏட், ஈட்டன். நீங்கள் வந்து அந்த வெர்பு புக்கு ஒரு 12 ரூபீஸுக்கு விற்கிது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி படித்து வெர்பெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து கவுஸ் கிவ் அஸ் மில்க். கவுஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டு, அது செய்யக்கூடிய செயல் வந்து கிவ், கொடுத்தல். அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய அந்த கிவ் அப்படிங்கிறது தான் வந்து வெர்பு. V1 V2 V3 வந்து கிவ், கேவ், கிவன். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, த வாட்ச்மேன் டஸ் ஹிஸ் டியூட்டி. வாட்ச்மேன் வந்து அவனுடைய வேலையை அவன் செய்கிறான். அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் யாருன்னா வாட்ச்மேனு. அவன் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, V1 V2 V3 வந்து டூ டஸ் ரெண்டும் V1ல் வரும், டூ டஸ் ரெண்டும் V1ல் வரும், V2 வந்து இதுக்கு டிட் வரும். அப்போ த வாட்ச்மேன் டஸ் ஹிஸ் டியூட்டி. இப்போ இந்த இடத்துல வந்து நான் நேற்று பார்த்தேன் பார்த்தீங்களா, இப்போ இதில் இருக்கிறது வந்து V1 V2 V3. இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து டூ டஸ். இது எதில் வருது? ஆக்சிலரி வெர்பில் வந்துடும். இது வெர்பில் வராது, ஆக்சிலரி வெர்பில் வரும். அப்போ டூவும் டஸ்ஸும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, டிட் வந்து பாஸ்ட் டென்ஸு. நீங்கள் நான் நடத்தக்கூடியது டெய்லியும் ஒரு கீவேர்டு, ஒரு இது வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு மைண்டில் செட் பண்ணிக்கிற மாதிரி தினைக்கும் ஒன்று நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டூவும் டஸ்ஸும் வந்து ஆக்சிலரி வெர்பில் வர ப்ரெசன்ட் டென்ஸு, டிட் வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போ இந்த இடத்துல வந்து வெர்பு இல்லை, ஆக்சிலரி வெர்பு தான் இந்த இடத்துல வந்து வெர்பு. த லயன் அட்டாக்டு த கோட். சிங்கம் வந்து ஒரு ஆட்டை வந்து அட்டாக் பண்ணுச்சு. இதுக்கு V1 V2 V3 என்ன? அட்டாக், அட்டாக்டு, அட்டாக்டு. அப்போ இந்த இடத்துல வெர்பு வந்து அட்டாக்டு. சி ஈஸ் அன் இன்ஜினியர். இந்த இடத்துல பாருங்கள், வெர்பு கிடையாது, ஆக்சிலரி வெர்பு தான் வந்திருக்கு, ஈஸ் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன், புதுசாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஈஸ், ஆம், ஈஸு ரெண்டும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு சிங்குலர். ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு தான், ஆனால் வந்து அது ப்ளூரல். வேர் வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போ இப்போ இன்னொரு க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஈஸும் ஆமும் ஈஸும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலரு,
வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் சிங்குலரு, வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல், ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். அப்போ சி இஸ் இந்த ஆக்சிலரி வெர்பு தான் இந்த இடத்துல வந்து வெர்பாக வரும். திஸ் சிட்டி ஹேஸ் எ கார்டன், இந்த சிட்டியில் ஒரு கார்டன் இருக்குது. இந்த சிட்டி ஒரு இந்த சிட்டி அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டு. இதில் வந்து வெர்பு கிடையாது, ஆக்சிலரி வெர்பு தான் ஹேஸ். ஆக்சிலரி வெர்பு அண்டர்லைன் பண்ணுங்க, இதான் வந்து வெர்பு. ஐ ட்ராங்க் ஏ டீ எஸ்டர்டே, நேற்று நான் ஒரு டீ குடித்தேன். ட்ரிங்க் V1 V2 V3 வந்து ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அப்போ நேற்று அப்படிங்கும்போது இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, நான் என்ன செஞ்சேன், நான் டீ குடித்தேன், அந்த குடித்தேன் அப்படிங்கிறது தான் வந்து வெர்பு. ஹீ ஈஸ் ஏ பாய், இந்த சென்டென்ஸில் ஆக்சிலரி வெர்பு மட்டும் வந்திருக்கு, ஈஸ் வந்து வெர்பு. ஹீ ஹேஸ் ஏ பைக், அவங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது, வெர்பு கிடையாது, ஆக்சிலரி வெர்பு மட்டும் வந்திருக்கு. இந்த ஹேஸ் வந்து வெர்பு. ஐ ரிசீவ்டு ஏ பார்சல், நான் ஒரு பார்சலை வந்து ரிசீவ் பண்ணேன். V1 V2 V3 என்ன வரும், ரிசீவ், ரிசீவ்டு, ரிசீவ்டு. அடுத்து வந்து வெர்பு ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து இதோட தொடர்புடையதான், நேற்று எழுதி போட்டதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த மீட்டிங் ஹேஸ் பீன் பிகேன். இப்போ இதில் வந்து வெர்பு இருக்குது. எங்கே இருக்குது வெர்பு, இங்கே இருக்குது, பிகின், பிகேன், பிகன் இருக்கு. இங்கே என்ன இருக்குது, ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அப்போ இந்த ஹேஸ் பீன் பிகேன் அப்படிங்கிறது வந்து வெர்பு வந்து 2 வெர்பு வந்திருக்கு. ஒன்று வந்து வெர்பு, இது வந்து ஆக்சிலரி வெர்பு. அப்போ 2 வெர்பு சேர்ந்து வர்றது தான் வந்து வெர்பு ஃப்ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்தது பாருங்கள், we have received 10 books, நாங்கள் ஒரு 10 புத்தகங்களை வந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஹேவ்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு, ரிசீவ்டுங்கிறது வெர்பு. அப்போ 2 வெர்பு சேர்ந்து வரதால இது வந்து வெர்பு, இதுதான் வந்து வெர்பு ஃப்ரேஸ். இப்போ ரிசீவ்டு தனியாக வந்துச்சுன்னா இது வந்து வெர்பு. ஹேவ் ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து வெர்பு ஃப்ரேஸ். அடுத்து பாய்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். இப்போ ஆர் பிளேயிங் வந்திருக்கு, ஆர் வந்து ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, பிளேயிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு. கேர்ள்ஸ் ஆர் ஈட்டிங், அப்போ 2 வந்திருக்கு பாருங்க, வெர்பு ப்ளஸ் ஆக்சிலரி வெர்பு. அப்போ ஹீ ஹாஸ் பீன் லிவிங், தே ஹாவ் பீன் வெயிட்டிங். இப்போ ஹாஸ் பீன் லிவிங், ஹாவ் பீன் வெயிட்டிங், இதெல்லாம் பாருங்கள் ஆக்சிலரி வெர்பு. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் இதை உங்களால் எழுத முடியும். அடுத்தது மை ஃப்ரெண்ட் இஸ் சர்ச்சிங். அப்போ ஈஸு, ஹேஸு இதெல்லாம் எங்கே வருது, நேற்று நான் எழுதி போட்டதில் வருது. இப்போ படிக்காட்டி இப்போ ஒரு தடவை எடுத்து நான் படிச்சுக்கோங்க. தோஸ் புக்ஸ் ஆர், தோஸ் ட்ரீஸ் ஆர் க்ரோயிங் வெல், இந்த மரங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆர் க்ரோயிங் வெல், ஆர் வந்து ஆக்சிலரி வெர்பு, க்ரோயிங் வந்து வெர்பு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ஸ்டடியிங் 7th ஸ்டாண்டர்ட், நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, அவன் உனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நேற்று நான் ஆக்சிலரி வெர்பு கொடுத்தேன், நேற்றே சொன்னேன் வெர்ப் அண்ட் வெர்பு ஃப்ரேஸ் இன்னைக்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது நடத்தி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து வெர்புன்னா 10 தடவையும் வெர்பு ஃப்ரேஸ்னா 10 தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு இதை அப்படியே நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோ, இதான் என்னோட 2வது வீடியோ. ஒரு வீடியோவில் நான் போடுறது எல்லாத்தையுமே வரிசையாக நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா 10வது நாள் டவுட் வரும்போது 4வது நாளில் அதுக்கு 4வது நாள் நீங்கள் எழுதி வச்சுருக்கிறதுல பதில் இருக்கும். இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா ஒரு 10வது நாள் எழுதி வச்சதில் உங்கள் டவுட்டுக்கு வந்து விடை கிடைக்கும். ஆனால் ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க. இந்த கிராமரை வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 rupees வாங்கிட்டு தான் நான் நடத்தி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூபிளான விஷயங்கள் கிடைக்கும் போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் 3000 rupees ஃபீஸ் வாங்கிட்டு 30 days நடத்தி கொடுக்குறத வந்து உங்களுக்கு நல்லா எலாபரேட்டாக நடத்தி கொடுக்குறேன். இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வியூவர்ஸ் இன்னும் வரல, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. தேங்க்யூ.